இவர் வந்துட்டாரு. வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். துவாரகன் முகம் தெரியல, கோவிந்தராஜ் மியூட் பண்ணியிருக்காரு. யாரு வெறும் ஃபேன் மட்டும் தெரியுது. குக்கு கூவறது போல் இருக்கு. துவாரகன் இதுலதான் ஃபேன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். துவாரகன் is trying to join. வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கம். கோவிந்தராஜன், அண்ணாமணி, சின்னி, மானிட்டர். ஸ்கூல்ல படிக்கும்போது மானிட்டரா இருந்தாரோ தெரியல. இல்ல இப்ப ஸ்கூல்ல காலேஜ்ல ஒண்ணும் தெரியாது. இங்கதான் இப்ப மானிட்டர். இப்போ லீடர் தான் பேர் கொடுத்துருவோம், மானிட்டர் வேண்டாம். இப்ப எல்லாம் லீடர் தான், தலைவர்கள் தான். முருகா முருகா. என்ன பாக்கி நம்பர் காணோம், பட்டாபியை காண வேணும். 5 பேர் தான் வந்திருக்கிறோம். 6 பேர். பட்டாபிராமன் ஜாயின் பண்றாரு, பண்ணிட்டாரு. பட்டாபி வந்துட்டாரு. ஆமா, வணக்கம் பட்டாபிராமன். வணக்கம் வணக்கம். துவாரகன் முகம் தெரியல, ஃபேன் தான் தெரியுது. வணக்கம் துவாரகன். வணக்கம் சார். அண்ணாமணி, சின்னி கிருஷ்ணன். துவாரகன் வணக்கம். வணக்கம் வணக்கம். எஸ்விஎன் வந்துட்டு இருக்காரு. எஸ்வி நடராசன் வந்திருக்காரு. நம்ம மொத்தம் 52 பேர் இருக்கோம். அதுல வாட்ஸ்அப்ல 38 பேர் இருக்காங்க. இங்க வர்றது 12 பேர் தான். எஸ்விஎன் ராஜகோபால் எஸ்விஎன் கேமரா ஆன். ஓகே, ஹலோ எஸ்விஎன். ராஜகோபாலுக்கு ஞாபகப்படுத்தணும். ஹலோ எஸ்விஎன். எஸ்விஎன் வணக்கம் வணக்கம், வாழ்க வல்லாண்டு. நல்லா இருக்காரு எஸ்வி நடராஜன். வெளிச்ச முகத்தில் தெரிய நல்லா இருக்காரு. சுத்தி போட சொல்லணும், திருஷ்டி போட்டு. அமிதீன் வராரு. ஹலோ அமிதீன். வாங்க வாங்க வாங்க. ரோசாலாம் போயிட்டு இருக்கா? வாங்க வாங்க. கோவிந்தராஜன். கோவிந்தராஜன் வணக்கம் வணக்கம். நல்லா எங்க இருக்கீங்க? வேர் ஆர் யூ? சென்னை. இப்போதைக்கு காட்டாங்குளத்தூர். காட்டாங்குளத்தூர் இல்ல, காட்டுமன்னார் கோயில். காட்டுமன்னார் கோயில். மலைமல்லாங்கன்னு சொன்னாரு.
8:1. I think we'll start our meeting by 8:05. You know, it's 8:1. We'll start our meeting by 8:05. நான் சையத் அமீன் பிரேயர் போக இருக்கு இல்லையா, அதனால Oh, I will leave, inshallah. ஒரு செஷன் மட்டும். ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும் தானே மீன். ஆமா. ஆமா. Mohan Raj had mentioned that the Ramadan starts from 1st of March. It is not 1st of March. Moon was not sighted on 28th February. So Moon was sighted only on 1st March. So we started fasting from 2nd March. The Ramadan will be on 31st of March. Though the fasting is going on very well. There was some rain also. It was a good helpful to the people who are fasting from the heat, scorching heat. 2 days rain was very helpful. Thank God. கடவுள் என்றுமே கருணை மிக்கவர். I think we will, 8 to 8:3, 8:4, 8:5. Okay. சையமதி திருச்சியா சென்னையா? Chennai தான். Yesterday I had gone for a short spell, 2 days. சரி. Ganesan is coming. Ganesan, camera. Vanakkam, Ganesan. I think we will start the meeting. Thank you all for coming. And today's theme of our meeting is reminiscence of our festivals and Subhakaryangal, like marriage and other Subhakaryangal. So, 1 minute. Gauri, Amazon. எங்க போனா அமேசான் விடாது. வணக்கம் எஸ் நடராஜன். சிவி ராமகிருஷ்ணன் லாகின் பண்றாரு. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். வாங்க சிவியா, எப்படி இருக்கீங்க? Hello, Sivi. Hello, Ramakrishnan. Hello, Ramakrishnan. 10 பேர் வந்து வச்சுங்க. Okay. Now, let us start the meeting. Yeah. Thank you all for joining the meeting, today's meeting. And the theme of the meeting is reminiscence of our festivals and also events like marriages and other Subhakaryangal. Okay. Now, the things have changed over the years because how we celebrated those years and now it is completely different. So, I think I will call these people in this order. Chinni, Annamani, Pattabi, SVN, Govindarajan, Veerajagopalan, Dwarakan, Ganesan, maybe Syed wants to go early, so maybe we'll start with Syed first. Okay, Syed, CVR, and G. Rangaswamy. கணேசன் வந்துட்டாரு. Yeah, G. I think Mr. Syed Aminuddin, can you give some? Can you talk on these topics, on this theme of our reminiscence of our festivals those days and present day, and also the other marriages and other things. Please go ahead. See, your customs and festivals are different from ours. Anyhow, those days they were having week-long celebrations. சொல்ல மாதிரி பையன் அழைப்பு, ரிசப்ஷன், அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்தது நம்ம இதுலயும். இன்ஃபேக்ட் இன் மை மேரேஜ், the marriage was almost for the 5 days, and all the people that come from both the sides, because
In their family, that was the first occasion, and I was the youngest son. So all our relatives gathered and went on for 5 days. Now it has come down to 3 days, 2 days, just like cricket. Surgi Pochin Sangara and the Madri, 50 overs, 20 overs, Madri. People come, did their marriage function. The boy probably is working abroad. He brings the visa well in advance. Within the third day, fourth day, he goes back. Not much of celebrations, other things. Very economical and other things. Beyond that, I don't want to say anything. Our things are different from what you are doing. So let me stop here. Thank you very much. Thank you for giving this. No, thank you, Mr. Science. It's so brief, so brief. Yeah. Yeah, maybe to as a warm up, I will start my presentation. Now, regarding festival, already I indicated about this oversized dresses that my tailor used to sign for me during Deepavali and all that. Now, one other important festival in our area is Pudupatti Mariamman Temple. Pudupatti Mariamman Temple. And it is supposed to be also Tulukanatamman temple, because it is, as the legend goes, some noble princess visited. Of course, those days, because of Arcot Nawab and all these people, we used to get some noble people coming to our area. And one noble princess came, and she was, by a miracle, was performed by this goddess. So she is also known as Tulukanatamman temple. I think similarly, we also have the Samandi, Tuluka Samandi. I think it has the same similar origin, because coming from Turkey, coming from western side and all that. So this Pudupatti Mariamman temple, all people around our area used to come there. It was supposed to be a very powerful goddess. Okay, and that time as a small, for young people, children, we call it Nombi, Nombi we call it, Mariamman Nombi, not Mariamman Pandige, we call it Mariamman Nombi. And we collect money, Nombu Kasu, all the people used to collect money. That is one thing. Then regarding Subhakaryangal, next up, Subhakaryangal. Those days, the dishes are different from what we have nowadays. For example, those days we used to have the Urundai Paniyaram, Obittu, Vellai Vadai. Obittu is similar to Poli. Obittu is similar to Poli, Vellai Vadai, and Kara Vadai. Kara Vadai is this, our Masal Vadai. We never had the present day Ulundu Vadai. That time it was not available. So these 4 things, and also Kachayam, Adirasam, these were there. And generally, we used to serve all these things at the end of the event. We used to serve all the food, and the host will come and pray. I will give a namaskaram to all people. Until then, nobody will eat food, served food. Nobody will eat. They will get saapidala. Then only it start. One more anecdote is, it is important procedure to keep salt, first the salt in the leaf. So, but the saying uppu is not a good thing, woman. They always sakra vachacha, everybody will tell. I am told by people, when I was very small child, I used to say that sakara vaikiliye, I was telling. Then they said it is not sakara, it is uppu. They normally call it as a sakara and all that. Then those days, everybody has to squat on the ground, on the floor, with the jamakalam or party, mat, and there will be a lot of visiri, where people will be spanning this visiri, and this in our community,
there were three important heads. One is Periyadanam, and the other one is Karyasthar, and the other one is third is Dharmakarta. So I am supposed to belong to the Periyadanam family. And this Periyadanam, whenever he goes to a festival, he goes to this major marriage or anything like that, he will be honored first with this Retta Vettalapak. Vettalapak, Retta Vettalapak, he will be served. And one more thing, whenever this marriage or something is happening, then at the end of the marriage, first they will give Sandanam to all people. Then even giving Sandanam, they will say, வெளியூர் ஆளுங்க எவ்வளோ இருக்காங்க, வெளியூர் ஆளுங்களுக்கு முதல்ல சந்தனம் கொடுப்பாங்க, அப்புறம் தான் உள்ளூர் ஆளுக்கு சந்தனம் கொடுப்பாங்க, அப்புறம் தான் வெளியூர் ஆளுங்களுக்கு வெத்தலைப்பா கொடுத்துட்டு உள்ளூர் ஆளுக்கு சந்தனம் கொடுப்பாங்க. அப்படி it was going on like this. So that was nice. Nowadays, these things are all forgotten, and nowadays we have Laddu, Mysore Pak and all that, and it is yeah, that's how I remember my yesteryear festival and marriages and all that. Yeah, that's my presentation. Chinni, please say a few words about this. Chinni? Chinni? Are you there? சொல்லுங்க. Yeah. You please talk for a few minutes. நான் பேசணுங்கிறீங்களா? அதான் உங்க ஆர்டர். பாருங்க. சின்னி, அண்ணாமணி, பட்டாபி, எஸ்விஎன், கோவிந்தராஜன், பி ராஜகோபாலன். எந்த ஆர்டர் சொல்லுங்க, நான் எனக்கு பேசணும்னு சொன்னீங்கன்னா பேசுவேன். சின்னி ஃபர்ஸ்ட். நான் பேசட்டுமா? கொஞ்சம் 3 நிமிஷம் பேசுவேன். பேசுங்க. பாருங்க, நான் இந்த ஒரு பிறந்ததுலேருந்து இன்னி வரலும் ஒரு 12 ஊர்ல இருந்திருக்கேன். ஒரு ஊர்லேயும் சின்ன வயசுல இருந்ததெல்லாம் கும்பகோணம், பிறந்தது தஞ்சாவூர். அதுக்கப்புறம் நம்ம 16 வயசுல காரைக்குடி வந்தோம். ஆனால் எல்லா பண்டிகைக்குமே நம்ம வீட்டுக்கு தான் போய் பழக்கம். அதனால 21 வயசு வரலும் தஞ்சாவூரில் வீட்டில் ஒரு இதுக்கும் எங்கள் அப்பா இந்த மெயினாக ரொம்ப பெரிய பண்டிகைங்கிறதெல்லாம் பொங்கல், நம்மளுடைய வருஷப்பிறப்பு, தமிழ் வருஷப்பிறப்பு. அப்புறம் எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் மிக பிடித்த இதுக்கு தீபாவளியில் பட்டாசும் வெடிச்சுக்கிட்டு எங்கள் அப்பா நிறையா வாங்கிடுவார். அதனால் தெரு பசங்கள்லாம் கூட நம்ம வீட்டில் வெடிக்க ஆரம்பிப்பாங்க. அதோட நான் காலங்காலத்தால் 4 மணிக்கு 4:15 எழுந்து இது எண்ணெய் தேய்ச்சி குளித்து அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8 மணி. அப்போல்லாம் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரிலாம் வெடிக்கப்படாதுங்கிற கட்டாயமெல்லாம் இல்லை. ஆனால் இருந்தாலும் கருவித்தனமாக நம்ம பிரித்து கொடுத்ததை கடைசி வரலும் வச்சுக்கிட்டுக்கிறதுக்காக மிச்சவங்கள்லாம் வெடித்து முடிச்சப்பறம் நம்ம வெடிக்கணும் ஒரு ஆசையினால் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இந்த தஞ்சாவூர்லேயும் அப்புறம் ரோர்கேலான்னு ஒரு இடத்துக்கு போனேன். ஒரு 16 வருஷம் அங்கே இருந்தேன். அங்கேயும் நம்ம பசங்க நிறையா இருப்பாங்க. அங்கே ஒரு ஹோலி பண்டிகைன்னு கொண்டாடுவாங்க. அது எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாத பண்டிகை. ஏன்னா அதில் மேலெல்லாம் தண்ணி அடிப்பான், யார் கண்டவன்லாம் யாரை வேணால் பண்ணலாம். ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் தொட்டு விளையாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னு பண்ணுவாங்க. அதனால நான் அப்போ ஷிஃப்டில் இருந்தேன். அப்போ மார்னிங் ஷிஃப்ட்டு கேட்டுட்டு வாங்கிட்டு நான் போயிடுவேன். மத்தியானம் 2 மணிக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். திரும்பி வரபோது அதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் இங்கே வெஸ்ட் பெங்கால், உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களோ என்னமோ, இதில் இருப்பேன். வெஸ்ட் பெங்காலில் இருந்தேன். அங்கே ஒரு 5.5 வருஷம் 6 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கேயோ தூக்கி ஜாயிர்னு ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் கண்ட்ரிக்கு போனேன். அங்கே ஒன்றுமே கிடையாது. என் சின்ன பையனையும் அழைச்சிட்டு போயிட்டேன். அவன் ஒரு மத்தாப்பு கூட கிடையாது அவனுக்கு. சும்மா நெருப்பு குச்சியை வச்சுட்டு இதில் வசனம் வருதாப்பா அது கேட்பான். அந்த மாதிரி ஒரு 3 வருஷம் இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி கான்பூர், இது உத்தரப்பிரதேஷில் கான்பூரில் 2 ஃபேக்ட்ரி கட்டினோம். ஒன்று சோப்பு ஃபேக்ட்ரி, ஒன்று டிட்டர்ஜென்ட் ஃபேக்ட்ரி. 2 இடத்துல. அங்கேயும் ஹோலி தான் பெரிய பண்டிகை. தீபாவளி அடுத்தது தான். அங்கே ஒன்றும் இருக்காது. நாங்கள் இருந்ததெல்லாம் கான்பூரில் இருந்துட்டு நான்
வாரம் ஃபுல்லாக அங்கே போயிடுவேன். இந்த 2 இடத்துக்கும், ஃபேக்ட்ரி கட்டுற இடத்துக்கு சனி ஞாயிறு மாத்திரம் வருவேன். ஆனால் பண்டிகைக்கெல்லாம் வந்துடுவோம். கான்பூருக்கு வந்து மனைவி அந்த பசங்களெல்லாம் நாங்கள் வேறு வேறு இடத்துல தனியாக இருக்கிறதுனால ஒருத்தன் வந்து கொடைக்கானலில் சேர்த்துருந்தோம். சின்னவன் அந்த இதில் இருந்தான், குவாலியர்னு ஒரு இடத்துல இந்த மகாராஜா கட்டின ஒரு இதில் இருந்தான். அந்த மாதிரி பிரிஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் தான் அதை முடிச்சுட்டு அங்கே இல்லை பிரிஞ்சிருக்கக்கூடாதுன்னு சேர்ந்துருக்கணும்னு நாங்கள் இதுக்கு போனோம், பரோடாவுக்கு போனோம். அப்பல்லோ டயர்ஸில் ஒரு இடத்துல. அங்கே பசங்கள்லாம் வர்றது கஷ்டம், ஏன்னா 2 பேரும் இதில் இருப்பாங்க. நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டாடிப்போம். எங்கள் காலனி அதுலேருந்தே ஒரு காலனியில் தான் இருக்க ஆரம்பித்தோம். எப்போ பாரு அந்த ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எல்லா பண்டிகையும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுவோம். அதை கூட கொஞ்சம் சாயந்தரம் ஒரு குடி கிடின்னு வச்சுட்டு சின்னதாக ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் இப்போ பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது. அதுக்கப்புறம் இது பரோடாவுக்கு போனப்புறம் பூனேன்னு ஒரு இடம், அது மகாராஷ்டிராவில் இருக்கிறதுக்குள்ளேயே அன்ஃப்ரெண்ட்லி பிளேஸ் தான் பூனே. மிச்சம் எல்லா இடத்துலையும் ஃப்ரெண்ட்லி. அதை ஒரு வருஷம் இருந்துட்டு அங்கேருந்து நான் இதுக்கு போயிட்டோம், காங்க்ரோலின்னு ஒரு இடம். அது வந்து ராஜஸ்தானில் இருக்குது. அங்கே நல்லா இருந்தோம், ஒரு வருஷம் இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்துட்டோம், மேட்டூரில் 3 வருஷம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து முறையாக ஒரு வேலை பார்க்கும் வாய்ப்பும் கிடச்சிச்சு எனக்கு. அங்கே ஒரு 3 வருஷம் இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 வருஷம் தூக்கி இந்த பால்கோன் பாரத் அலுமினியம்னு டெல்லியில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஆனால் ஃபேக்ட்ரி வந்து இதில் இருக்கும் சத்தி. அதுக்கப்புறம் ஒரு 13 வருஷம் திரும்பி ரிட்டையர் ஆகிட்டு வந்து 13 வருஷம் இதில் இருந்தோம், கோயம்புத்தூரில். நல்ல இடம். கோயம்புத்தூரில் மிகவும் இனிமையாக பழகுவாங்க. சின்ன குழந்தைகளோட வாங்க போங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நல்லா இருந்தோம். ஒரு 10 வருஷம் நாங்கள் தனியாக இருந்தோம். அப்புறம் ஒரு 3 வருஷம் இதில் சீனியர் சிட்டிசன்லாம் அங்கே இருந்துட்டு அப்புறம் பையன் கூப்பிட்டான்னு இங்கே வந்துட்டோம். இந்த கடைசி 8 வருஷமாக இங்கே இருக்கோம். இங்கேயும் எல்லா பண்டிகையும் நல்லா கொண்டாடுவோம். வடநாடு தென்னாடு எல்லாமே எல்லா பண்டிகையுமே நல்லா கொண்டாடுவோம். ஹோலியும் கொண்டாடுவோம். ஆனால் அந்த ரொம்ப இதெல்லாம் மூஞ்சிலெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அந்த குழாயில் பீச்சி அந்த மாதிரி இதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. கலர்லாம் எல்லாம் நாசூக்காக ரொம்ப இதோட பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து பல அனுபவங்களை அனுபவித்து இன்றும் மிகவும் எல்லா பண்டிகையும் ஆர்வமோடு கொண்டாடும் இடத்திலே இருக்கிறோம். நன்றி கிருஷ்ணன், வணக்கம். Krishnan, I take leave. Thank you. Yeah. Okay. Thank you. Take care. Next, Annamani. Please, Annamani. Oh. Please say a few words. So நான் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கல்யாணங்கிறது இன்னும் இவரு கிருஷ்ணன் சொன்ன மாதிரி ஒரு நாள் கல்யாணம் இல்லை, 3 நாள் 4 நாள் நடக்கும். இது என்ன முக்கியம் என்னன்னா, பொண்ணு வீட்டுக்காரன் பொண்ணுக்கு தாலி ஏற வரைக்கும் டென்ஷன்லயே இருப்பான். ஏன்னா மாப்பிள்ளை சரியான நேரத்துல வரணுமே, அப்புறம் அவங்கள நல்லா கவனிக்கணுமே. முன்னால இந்த மாதிரி சத்திரம் சமைக்க இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீ, கல்யாணம் ராஜமாய் நடந்து போடுது. அப்பெல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் வாசல்ல பந்தல் போடுவோம், தெருவில் வந்து ஒரு 4-5 வேடி. ஆனா எல்லாரும் வந்து வேலை செய்வாங்க. நம்ம சொந்தக்காரங்கள்லாம் முதல் நாளே 2-3 நாளைக்கு முந்து அவங்கவுங்க ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துட்டு எல்லாருமா ஒரு வீட்டுல சமைப்பாங்க. ஆனா அந்த சாப்பாடு வந்து அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம டேபிள் சேர் எல்லாம் கிடையாது. என்ன எனிதிங் nothing. ஓகே ஓகே ஓகே. அப்ப என்ன பண்ணுவாங்க, 2 வீட்டுல எல்லாத்தையும் ஏன்னா பாத்திரங்கள் கூட வாடகைக்கு தான் வாங்குவாங்க. எல்லா வீட்லயும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இவர் சமைக்கிறவங்க கொண்டு வர மாட்டாங்க. சமைக்கிறவர் அவருடைய ஜெல்லி கரண்டி அது இது எடுத்துன்னு வர்றாரு. காய்கறி வாங்குறதுக்கு சாமான் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க அவ்வளவு பேரும் பொறுப்படுத்திட்டு சாமான்களை வாங்கிட்டு வந்து அந்த இடத்துக்கு பேர் உக்ரான அறையம்பாங்க. அங்க பொறுப்பா நின்று எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க இருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு நேரமும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் நீங்க சாப்பிட வாங்க சாப்பிட வாங்க சாப்பிட வாங்கன்னு அழைக்கணும். இல்லைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். இதெல்லாம் என்ன தெரியுமா, கல்யாணத்து அன்னைக்கு போவாங்க, அது முதல் நாளைக்கு சாயங்காலம் மாப்பிள்ளை அழைப்புன்னு சொல்லிட்டு ஜானவாசன் சொல்லிட்டு தெருவில் பூரா
அந்த காலத்து ஹெரால்டு கார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலில் வந்து டாப் எடுத்துடலாம். அதை திறந்து அதில் மாப்பிள்ளை உட்காந்துப்பாரு. மாப்பிள்ளை கூட ஒரு 4-5 குழந்தைங்க உட்காந்துருக்கும். அந்த தெரு பூரா சுற்றி அதுல என்ன முக்கியம்னா, எங்க வீட்டுல கல்யாணம் நீங்க வாங்க, எங்க வீட்டுல கல்யாணம் நீங்க வாங்கன்னு அழைத்துட்டு எல்லார் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் பண்ணி அன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சு போயிடும். மறுநாள் அன்னைக்கு ஜான் மாஸ்டர் அன்னைக்கு காத்தால என்ன பண்ணுவாங்க, எங்க இதுல எல்லாம் இந்த காப்பு கட்டுறதுன்னு உண்டு. இந்த விரதம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த விரதம் கட்டியாச்சுன்னா மாப்பிள்ளைய எங்கேயும் போகக்கூடாது, தாலி முடிஞ்ச வைக்கும். அந்த விரதம் நடக்கும். அது காத்தால சாயங்காலம் ஜான் மாசம் நடக்கும். மறுநாள் காத்தாலேருந்து வழக்கம் போல இருக்கு. மாப்பிள்ளை இழப்பு அவர் காசி யாத்திரை போவாரு. அப்பா பொண்ணோட தகப்பனார் போய் அவரை கூட்டிட்டு வந்து எல்லாம் நடக்கும். ஊஞ்சல் எல்லாரும் பாட்டு பாடுவாங்க. அது ரொம்ப இன்பமா இருக்கும். எல்லாரும் அதுல வந்து எல்லாரும் பாட்டு பாடிட்டு அப்புறம் அந்த திருஷ்டி கழிக்கிற மாதிரி ஒரு வீட்டு சுமங்கலி பெண்கள் ஒரு 5 பேர், மாப்பிள்ளை வீட்டுல 2 பேரு, பையன் வீட்டுல பொண்ணு வீட்டுல 2 பேர் அப்படின்னு கொண்டு வந்து ஊஞ்சல் ஆடி அவர் கூட்டுக்கார வச்சு தாலி ஏறவர். இந்த தாலி ஏறியாச்சுன்னா அந்த மாப்பிள்ளை இந்த பொண்ணோட தகப்பனா முகத்துல பார்க்கணுமே ஒரு தெம்பு வந்துடும் அவருக்கு. அதுக்கு முதல் வரைக்கும் வாங்க 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 வாங்கன்னு கும்பிட்டவரு வாங்க ஐயா அந்த டோனே மாறிடும் எல்லாத்தையும் வந்து. இப்போ அதுக்கப்புறம் அப்பெல்லாம் இந்த ரிசப்ஷன்ல ஒண்ணும் கிடையாது. சாயங்காலம் இந்த மாதிரி வருவோம். எல்லாருமே திருமணம் முடிஞ்ச வரைக்கும் முகூர்த்தத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா வருவாங்க. முகூர்த்தம் மத்தியானம் சாப்பாட்டு விஷயத்துல இருக்க பாருங்க. ஐயோ, இந்த பொண்ணு வீட்டுக்காரன் வந்து இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரனை இங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது தவிர இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்னு கூப்பிட்டு இதுக்கு நடுவில் அவரு முறுக்கின்றுவாரு. சம்பந்தமே இருக்காது. மாப்பிள்ளைக்கு ஏதாவது நெருங்கி சொந்தக்காரா இருப்பாரு, என்ன கூப்பிடவே வரல அப்படின்னு மூச்சுன்னு இருப்பாரு. அங்க வந்து கேட்டோன்னே பொண்ணோட அப்பா நேர போய் காலில் விழாத குறையா ஐயா நீங்க வாங்க அப்படின்னு அவரை கூட்டிட்டு வந்தேன். அப்போ வருவாரு, சாப்பிடுவாரு. அந்த பரமாறுறது ஒரு விதமா பரமாறுன்னு இருக்கு. முதல்ல கிருஷ்ணன் சொன்னபடி இந்த உப்பு வைக்கிறதெல்லாம் இல்லை. முதல்ல எங்க இதுல எல்லாம் பாயாசம் வைப்பாங்க. பாயாசம், அதுக்கப்புறம் 2 பச்சடி, அதுக்கப்புறம் 2 கறி, அப்புறம் அவியல் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சாதம் போட்டு சாம்பார். வாங்க ரங்கசாமி, சாம்பார் ரசம் எல்லாத்தையும் முறைப்படி பரமாறி எல்லாத்தையும் விட அதுக்கு இந்த பாயாசம் வைக்கணும். இப்பெல்லாம் கப்புல பாயாசம் கொடுக்குறாங்க. அப்பெல்லாம் கப்புல பாயாசம் கிடையாது, இலையில பாயாசம் போடுவாங்க. எல்லாரும் மனம் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளையும் பொண்ணையும் உள்ள அனுப்பிச்சிட்டு கதவு சாத்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா இருக்கா பாருங்க, நிமிர்ந்துடுவாரு அவரு. என்ன பண்ணுங்கிறீங்க? அதுக்கு முன்னால பேசி துணிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சில கல்யாணங்கள்ல பொண்ணு வீட்டுக்காரங்களை படுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க அது மாதிரி இருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து 2 வீட்டுக்காரங்களும் ஒன்னா சேர்ந்து பழகி நல்லா கல்யாணத்தை 2 பேரும் சிறப்பா நடத்தணும்னு சொல்லிட்டு நடத்துறாங்க. 2வது நல்ல கேட்டரர்ஸ் கிடைச்சாச்சுன்னா இந்த மேரேஜ் இஸ் 100% சக்சஸ்ஃபுல். நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா பண்ணி கொடுக்க மாப்பிள்ளை மண்களும் சிறப்பாகவும் சந்தோஷமா இருக்காங்க. 2வது எனக்கு திருநெல்வேலி, நமக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் திருவாரூர் தேர் தான் பெரிய தேர். 2வது ஸ்ரீவில்லிபுத்தூர், 3வது எங்க ஊர் தேர். ஆனி மாசம் எங்க ஊர்ல தேர் நடக்கும். 10 நாள் காந்திமதி அம்மனுக்கு நெல்லையப்பனுக்கும் ஒவ்வொரு இதா நடத்துக்கும். அந்த தேருக்கு முந்தின நாள் இன்னைக்கு ஒரு கள்ளழகன் ஒரு இது உண்டு. அதாவது அவர் என்னன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய வித்வான்கள்லாம் வருவாங்க. ஒவ்வொரு தெருமுக்குலையும் நிறுத்தி அவர் என்னன்னா நாளைக்கு கல்யாணம் நீங்க வாங்கன்னு அவர் வந்து ஒவ்வொரு எல்லாரும் அழைச்சிட்டு போறதா ஒரு சம்பிரதாயம். சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு சுவாமி அங்கேருந்து கிளம்பினான்னா அவர் திரும்பி அங்க வந்து சேர்றதுக்கு 2 மணி 3 மணி ஆயிடும். ஒரு சில நேரங்கள்ல பெரிய பெரிய வித்வான்கள் காரக்குறிச்சி அருணாச்சலம் என்ன ஒவ்வொரு வித்வானும் தெருமுக்களை நிறுத்தி அவளுக்கு செஞ்ச நாதஸ்வரத்தெல்லாம் வாசிச்சு மக்கள் தான் கூடவே அப்படியே வருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்த நாள் இன்னைக்கு தேர். இந்த தேருக்கு பாருங்க, இங்க 4 ரத வீதி இருக்கு. கிழக்கு ரத வீதி, மேற்கு ரத வீதி, வடக்கு ரத வீதி, தெற்கு ரத வீதின்னு. இந்த தேர்ல இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, எல்லாம் காத்தால வருவாங்க, தேர் காமிச்சுவாங்க. தேர் ஒரு அரை
பள்ளம் 10 மீட்டர் கூட போய்க்காது, நின்றுடும். அதுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கே தேரை சுத்தி நிறுத்திட்டா மக்களுக்கு வியாபாரம் குறைங்கிறதுக்காக கடைக்காரங்களா செய்யறது. அதை தவிர வெளியூர்லேருந்து மக்கள் வந்து அதே ஏன்னா நம்ம ஏரியால ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான விசேஷம் என்னன்னா, எல்லாருக்குமே அந்தந்த ஊர்ல வந்து இந்த தேரு பண்டிகைகள்லாம் இருக்கு பாருங்க, எல்லா சொந்தக்காரங்களையும் பார்க்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப வரவங்க இருந்தாலும் தேர்னா எங்க ஊர்ல அவ்வளவு அருமையா தேர் நடக்கும். தேரை வந்து ஒவ்வொரு இந்த தெருமுக்குள்ள போச்சுன்னு நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அதை இழுக்கிறதுக்கு அவங்க எதை இருப்பாங்க, தேர் மூவ் ஆகாது. அப்ப அதான் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 7-8 வருஷம் எல்லாரும் பார்த்தாங்க. இப்போ ஒரு 10 வருஷம் என்ன பண்றாங்கன்னா, சில கம்பெனிகள்ல பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியில வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்கு. ரொம்ப நேரம் பேசுறேன்னு சின்ன டைம் பாக்குறாரு. பரவாயில்ல, எனக்கு மொத்தமா அவங்களை கூட்டிட்டு வந்து அந்த தேரை இழுத்து வந்து கிளம்பி அன்னைக்கே கொண்டு வந்து நிறுத்ததான் பண்ணுங்க. இதெல்லாம் பார்க்க இதை விட ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, நான் ஒரு 20 வருஷம் துபாயில் இருக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சது. அப்போ வந்து எங்களுக்கு எல்லாரும் தமிழ் பேச தெரிஞ்சவங்க அமைஞ்சதுனால தீபாவளி, கார்த்திகை, பொங்கல்லாம் நாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறத பார்த்துட்டு அங்க இருக்கிற பார்க்க பேர் தான் ஆச்சரியப்படுவாங்க, என்னையா பண்டிகை. அது வந்து இன்னைக்கும் மனசுல சந்தோஷமாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி கிருஷ்ணன். The themes appears to be a very interesting theme. I think we are running short of time. Yeah, next comes Patabi. Please. How much time is Krishnan? How much time is available? Before the break, how much time is available now? Oh, Rangasamy, vanakkam, vaanga. Time available. Hello, how much time? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. How much is the cutout time? No, it is up to 8:40. I think you can start because 8:28 now. You can start. How much? இப்போ எவ்வளவு நிமிஷம் இருக்கு? And 2 minutes. Or shall we close it at? Pesing again. We will call you. Okay, pesing. Okay. I hope I am audible as usual because my speech is louder. Number one, I thought of talking about the South Indian marriage states as different communities. There are different communities like Naidu, Brahmin, Kurd, Kongu Velalar, Gramata Kalyanam, Kamavari people, Mahatma Kalyanam, Mudaliyar Kalyanam, Nagaratar Kalyanam, Naidu Biti Kalyanam, Reddy, Savapillai, Tulu Velalar, Telugu Vaidika, Engalamari Irukavanga, Vaishnava Brahmin, Iyengar, Kalyanam, Kerala type, church type, Masudi type and other things. Of course, our friend Annamani has elaborated everything. Broadly, in many communities, the common points are சில இடத்துல பண்றாங்க கணேஷ் பூஜான்னு ஆரம்பிச்சுட்டு பந்தக்கால்லாம் நடுறாங்க. சில இதுல இருக்கு, சில கம்யூனிட்டில இல்லை. அது என்ன, பாம்பு போல வச்சுட்டு ஒரு மேங்கோ லீவ்ஸை கட்டி ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வச்சா நல்லதுன்னு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் சுவாசினி பூஜான்னு வைப்பாங்க. அப்புறம் சுமங்கரி பிரார்த்தனா, அப்புறம் ஜான்வாசம், நிச்சயார்த்தம், அப்புறம் சில வீட்டில் கோலத்தை பற்றி நல்லா இது பண்ணாங்க. அப்புறம் காசி யாத்திரை வித் அம்பர்லா செப்பல் ஆஸ்கிம் டு கம் பேக். அக்னி சாட்சியா ஒரு பண்ணாதான் அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இருக்கு. அப்புறம் ஊஞ்சல், பாணிகிரகணம், மெட்டின்னு நீ மெட்டி உரி நான் இது சீரியலை பற்றி பேசல, மெட்டி போட்டால் அது ஏதோ ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அப்புறம் தாலி கட்டுறது, 7 steps அரவுண்ட் அக்னி அண்ட் ஊஞ்சல், நலங்கு, கிரகப்பிரவேசம், then goes on and all. Of course, the entire expenses in our community and all, fortunately or something, borne by the girls side. Like test match 5 days, then becomes put your match and this. Now I think I have limited time. Okay, thank you. Thank you, Patabi. We will close this first session. Please don't go away. So you start the second session. Please join second session. Thank you. நானா மறுபடியுமா வாங்க, பேசுறதா பேசுங்க. சரி பார்க்கலாம்.